இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த ஜூன் மாதம் 21ஆம் நாளிலே இந்த வெள்ளிக்கிழமையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நல்ல மழையை பரவலாய் தந்து வருகிறீர். இன்னும் நிறைய மழையை எதிர்பார்க்கிறோம். தாரோ ராஜா, இந்த காலை நேர இறை தியானத்திற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், நீர் வாத ராஜா, நீர் பேசுங்க ராஜா. நாங்கள் ஆண்டவரே சிறுமியானவர்கள், தாழ்ச்சியானவர்கள், ஆனால் வார்த்தை கேட்கிற போது எங்கள் வாழ்க்கை அது பெரியதாய் மாறுகிறது. பெரிய விசுவாசத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இறை வார்த்தை, பாடல் வேலை, ஜெப வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை சார் அவர்கள் பாடல். சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தே கடலில் சென்றதம்மா. சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தே கடலில் சென்றதம்மா. இயேசுவை சீடரை சுமந்து கொண்டு, இயேசுவை சீடரை சுமந்து கொண்டு இனிதே அசைந்து விரைந்ததம்மா. இனிதே அசைந்து விரைந்ததம்மா. சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தே கடலில் சென்றதம்மா. பொங்கி அலைகள் எழுந்ததம்மா. அங்கும் இங்கும் அசைந்ததம்மா. பொங்கி அலைகள் எழுந்ததம்மா. அங்கும் இங்கும் அசைந்ததம்மா. புயலை கண்டு சீடரெல்லாம், புயலை கண்டு சீடரெல்லாம் பயந்து கலங்கே நின்றாரம்மா. பயந்து கலங்கே நின்றாரம்மா. சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தே கடலில் சென்றதம்மா. இரைச்சல் கேட்டு எழுந்த இயேசு இரையும் கடலை அரட்டிடவே. இரைச்சல் கேட்டு எழுந்த இயேசு இரையும் கடலை அதட்டிடவே. பொங்கிய கடலும் ஓய்ந்ததம்மா. பொங்கிய கடலும் ஓய்ந்ததம்மா. எங்கும் அமைதி சூழ்ந்ததம்மா.
எங்கும் அமைதி சூழ்ந்ததம்மா. சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தே கடலில் சென்றதம்மா. வாழ்க்கை என்னும் படகிலேசு என்றும் என்னோடிருப்பாரம்மா. வாழ்க்கை என்னும் படகிலேசு என்றும் என்னோடிருப்பாரம்மா. துன்பங்கள் ஏதும் வந்தாலும், துன்பங்கள் ஏதும் வந்தாலும் பயமே எனக்கு இல்லையம்மா. பயமே எனக்கு இல்லையம்மா. சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தே கடலில் சென்றதம்மா. சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தே கடலில் சென்றதம்மா. இயேசுவை சீடரை சுமந்து கொண்டு, இயேசுவை சீடரை சுமந்து கொண்டு இனிதே அசைந்து விரைந்ததம்மா. இனிதே அசைந்து விரைந்ததம்மா. சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தி கடலில் சென்றதம்மா. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவரே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது யோனா என்கிற எழுதுகிற தீர்க்கதரிசன புத்தகம். அதில் சில பகுதிகளை நம்ம வாசித்து தியானிப்போம். அதுக்கு முன்னதாக யோனானுடைய முன்னுரையை நம்ம பார்ப்போம். நினைவே மாநகர் மக்கள் நெறிக்கட்டவராய் வாழ்ந்து பரவ பாவ சேற்றில் உழன்று கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்நகருக்கு அழிவு வரப்போகிறது என்று அறிவிக்க கடவுள் யோனாவை அனுப்பினார். கடவுளின் கருணைக்கு அளவும் இல்லை, எல்லையும் இல்லை. கனிவு காட்டுவதில் நல்லார் பொல்லார் என்று அவர் வேற்றுமை பாராட்டுவதும் இல்லை. அவரது வாக்கை கேட்டு மனம் மாறும் அனைவருக்கும் அவர் மன்னிப்பு அருளுகின்றார். அடித்தலை விட அணைத்தலே அவரது இயல்பாகும். பாவிகளின் அழிவை அல்ல, அவர்களது மனமாற்றத்தையே அவர் விரும்புகின்றார். நினைவே மக்களும் யோனா அறிவித்ததை கேட்டு மனமாறி கடவுளின் மன்னிப்பை பெற்றார்கள். ஆனால் அதை கண்டு மனம் பொறாத யோனா சினங்கொண்டார். கடவுளோ அவருக்கு கருணை காட்டி தம் இயல்பை வெளிப்படுத்தினார். இக்கருத்துக்களை இந்நூல் நயம்பட எடுத்துரைக்கின்றது. இயேசு கிறிஸ்து தம்முடைய பணியையும் உயிர்ப்பையும் பற்றி பேசுகையில் யோனாவை அடையாளமாக சுட்டுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, யோனா ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அவர் நினைவுக்கு போக சொல்லுகிறார். ஆனா அவர் எங்க போறாரு? கப்பல் ஏறி தர்சீசுக்கு போறார். பாருங்க, அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனா ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்பட்ட இருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்து விட்டு ஆண்டவர் திருமுன் நின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார். பாருங்க,
கடவுள் என்ன சொல்லுகிறாரு, நீ நினைவே பட்டணத்துக்கு போ. திருமறையில ஒரு புறஜாதியார் பட்டணம் என்று சொன்னால் நினைவே பட்டணம். அதுதான் ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லுகிறார். நினைவே பட்டணத்திற்கும் கடவுள் ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேவியர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலக இரட்சகர் ஏதோ யூதர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, அல்லது அவரை பின்பற்றி கொண்டிருக்கிற மக்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, அவர் அனைவருக்கும் கடவுளாக இருக்கின்றார். ஆகவே இங்கே யோனா புறஜாதியாருக்கு ஆண்டவர் என்ன போய் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் தர்ஷீஷுக்கு புறப்பட்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது யோனா அவனுடைய கீழ்ப்படியாமை. நீ எவ்வளவு பெரிய ஆளனாரு, நீ தீர்க்கதரிசியனாரு, ஆசாரியனாயிரு, நீ பரிசேயனாரு, சதுசேயனார், யாருனாரு, நீ கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் உன்னை விடவே மாட்டார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாருக்கும் நம்ம கீழ்ப்படியாவிட்டா கூட கடவுளுக்கு கீழ்ப்படியும். அப்ப பொதுவா கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம எல்லாரும் கீழ்ப்படிவோம். அது இயல்பாகவே மாறிப்போகும். அப்போ அவர் என்ன பண்றாரு, கீழ்ப்படியாமல் தர்ஷீசுக்கு புறப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. நம்ம இப்போ பாடின பாட்டு சார் அழகா பாடினார். சின்னஞ்சிறிய படகு ஒன்று அது நீந்தி கடலில் செல்லுதம்மா என்று அழகான பாட்டு பாடினார். சீடர்கள் கடல்ல அந்த படகுல போகும்போது எவ்வளவு பயந்தார்கள். ஆண்டவர் நீங்க ஏன் பயந்தீங்க அப்படின்னு சொல்லி நேற்று தினத்துல செய்தியில பார்த்தோம். அதே போலதான் இங்கே கடல்ல பாருங்க, பெரும் காற்று புயல் வருகிறது. கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகில் அடைந்தார்கள். பொதுவா கடல் என்று சொன்னால் அது யூதர்கள் அதை அதிகமா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஆபத்து நிறைந்த ஒரு பயணம் கடல் பயணம் இல்லையா. எப்போ புயல் வரும், எப்போ அலை வரும்னு தெரியாது. இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ சமீப காலத்தில் சுனாமிகள் வருகிறது. கடல்ல கூட பெரிய பெரிய சுனாமி கப்பலை கவுத்து விட்டு செல்லுகிறது நம்ம பார்க்கின்றோம். அப்போ என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ கொந்தளிப்பு, கடும் புயல் காற்று இதெல்லாம் உண்டாகுனால எல்லாரும் பயந்துட்டாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடினார்கள். என்ன பண்ணாங்க, கடவுளை நோக்கி. வேற என்ன பண்றது, சாவு நெருங்கிச்சுனாக்கா எல்லாரும் கடவுளை நோக்கி மன்றாடுவான். கடவுள் பயம் பக்தி இல்லாதவங்க கூட கடவுளை நோக்கி என்ன பண்ணுவான், மன்றாடுவான். அப்போ கப்பலின் பளுவை குறைப்பதற்காக அவர்கள் அதில் இருந்த சரக்குகள் எல்லாம் கடல்ல தூக்கி எறிகிறாங்க. இது ஒரு டெக்னிக். எப்பவுமே கப்பல் போயினுக்கு போது கடல்ல அது கவுற மாதிரி இருந்துச்சுன்னா கப்பல்ல இருக்கிற சரக்குகளை எல்லாம் பண்ணுவாங்க, கீழே போடுவாங்க. அது ஒன்றுதான். யோனாவை ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். பாருங்க, இங்க இயேசுவும் என்ன பண்றாரு, கப்பல் அடித்தட்டுல போய் தூங்கி கொண்டிருக்கிறார். சீடர்கள் ஓடி போய் அவரை எழுப்பி, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று கேட்கிறார். ஆண்டவர் எழுந்து, அற்ப விசுவாசிகளை ஏன் நீங்க பயந்தீங்க, நான் உங்களோடு இருப்பது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இங்கே கப்பல் தலைவன் அவரிடம் என்ன இது இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே, எழுந்திரு, நீ உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நம்ம அழிந்து போகாது இருப்போம் என்றார். பாருங்க, அங்க சீடர்கள் ஆண்டவரை கேட்டாங்க. இங்க கப்பலுடைய முதலாளியே கேட்கிறான் இல்லையா, நீ என்னப்பா நீ தூங்கினுக்கிற, கப்பல் அழிய போகுது, படகுல நம்ம கப்பல் கவிழ போகுது, என்ன நீ இப்படி தூங்கினுக்கிற, எழுந்து ஜெபம் பண்ணு, எழுந்து மன்றாடு. அப்ப பிறகு கப்பலில் இருந்தவர்கள் தமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு போட்டு குலுக்குவோம் என்றார்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அப்போது அவர்கள் சீட்டு குலுக்கி போட்ட போது சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது. பாருங்க, யோனாக்கும் அந்த கப்பலுடைய பயணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவரு நினைவே பட்டணத்துக்கு போனோம், ஆனா அவர் தர்சிசுக்கு போயினுக்கிறாரு. அப்போ அவரு என்ன பண்றாங்க, சீட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டா கடவுளுடைய திட்டம் பாருங்க என்னைக்குமே நிறைவே அதுல தடுக்கவே முடியாது, அதை நிறைவேற்றி தான் முடியும் இல்லையா. அப்போ சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது. எனவே அவர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது சொல், இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது, உன் வேலை என்ன, எங்கிருந்து வருகிறாய், உன் நாடு எது, உன் இனம் எது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவர் வெளிப்படுவேன் என்று சொன்னார். மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாக அவன் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி
நீ ஏன் இப்படி செய்தா என்று கேட்டார்கள். கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாய் கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம் கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்வோம் கேட்டார். அதற்கு அவர், என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். பாருங்க, யோனாவுக்கு நல்லாவே தெரியுது தன்னுடைய கடவுள் தான் இந்த கடல் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால நீங்க என்னை தூக்கி போட்டுருங்கன்னு ரொம்ப தைரியமா சொல்ற. என்ன இந்த தைரியம்னா, நான் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு தைரியம் இருக்கிறது. அதே போல என்னால யாரும் அழிந்து போகக்கூடாது என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு ஹியூமன் கன்சர்ன் அவனுக்கு இருக்கிறது, மனித நேயமும் அவருக்கு இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன பண்றாங்க யோசிக்கிறாங்க. ஆயினும் அவர்கள் அவரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை, ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாய் கொண்டே இருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழியவிட வேண்டாம், குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததா எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவராகி நேரே உங்கள் திருவிழா சித்தத்துப்படி இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார். பாருங்க, அங்க இருந்தவர்கள் எல்லாம் யூதர்களா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அழகான ஒரு ஜபத்தை சொல்றாங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த மனிதனை கடல்ல தூக்கி போடுறதுக்கு இப்போ சம்மதிக்கிறோம், ஆனால் இந்த பழி எங்க மேல வரக்கூடாது, ஏன்னா இவங்க எந்த பாவம் செய்யாது நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி மன்றாடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க, அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள். அப்ப கடவுளை தொழுகை செய்யறாங்க. அப்போ ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அள்ளும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கூட இந்த கடல் வாழ்க்கை மாதிரிதான். எப்போ ஆபத்து வரும், எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது. ஒண்ணு, இங்க யோனாவை போல நீங்க கடவுளுக்கு விரோதமாக கீழ்ப்படியாம போனீங்கன்னா கடவுள் வந்து உங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவாரு, கடல்ல தூக்கி போடுவார். ஆனாலும் அது உங்களை சாகடிக்கிறதுக்காக அல்ல, மீண்டும் திருப்பி எங்க கொண்டு வராரு, நீங்க போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு வந்து அங்க உங்களை நிறுத்தி உங்களால அந்த பணியை செய்கிறார். ஏன்னா இதே பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில ஆண்டவர் யோனாக்கு அந்த பணியை சொல்றார், நீ போய் செய்ப்பான்னு. யோனாவும் செய்யறார். செஞ்ச உடனே எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பிடுறாங்க. இப்ப யோனாக்கு திருப்பியும் கோபம் வருது. ஆண்டவரே, இவர்கள் அழிக்கதானே நீ சொன்னீரு, ஆனா அழிக்காம இருக்கிறீங்களே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏவா, நீ ஒரு சாதாரண மனுஷன் இல்லையா, நீ வைத்த ஆமணக்கு செடி அது சாதாரண வெயிலுக்கு பட்டு போகும்போது நீ எவ்வளவு வேதனைப்பட்ட. அப்போ என்னுடைய மக்கள் அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே இல்லையா, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆடு மாடெல்லாம் இருக்குது, அவங்களை எப்படிப்பா நான் சாக விட்டுருவேன், அதனால நீ மனம் திரும்புன்னு சொல்லி யோனாவையும் மனம் திரும்ப வைக்கிறான். மனம் திரும்பாத அந்த நினைவே பட்டணத்து மக்களும் மனம் திரும்புகிறார்கள். யோனாவும் ஒரு தீர்க்கதரிசியா இருந்து மனம் திரும்பி கடவுளுடைய ஆசிரியர்களை புரிந்து கொள்கிறான். பிரியமானவர்களே, ரொம்ப தெளிவா இந்த புத்தகம் சொல்லுகிறது, யாருடைய அழிவையும் கடவுள் விரும்புகிறது இல்லை. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரத்துல கடைசியில நான் பார்க்கிறோம், ஆண்டவர் மரிக்கிறவருடைய துன்மரணத்தை கூட விரும்பாதவர். ஒரு சிட்டியில, ஒரு பட்டணத்துல, ஒரு கிராமத்துல ஒரு திருடன் இருக்கிறான், ஒரு ரவுடி இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான்னா நம்ம என்ன நினைப்போம், அவன் எல்லாம் செத்து போனோம், அவன் உயிரோடு இருக்க கூடாது, அவன் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கறான், அடிக்கிறான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புறாரு, அவனும் தப்பி பிழைக்க வேண்டும். அல்லேலூயா, அவனும் பிழைக்க வேண்டும், அவனுக்கும் ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். யாரையும் அழிக்க அல்ல, ஆண்டவர் காப்பாற்றவே வந்தார், ஜீவனை கொடுக்க அது பரிபூர்ண படமும் வந்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. எனவே அப்படிப்பட்ட இறைவனை நம்ம ஆண்டவராய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நாமும் மனம் திரும்பி புது வாழ்க்கை வாழவும். கடல் போன்ற நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தூங்கி கொண்டில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார், அவர் விழித்து கொண்டிருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிக்க தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பயணத்துல இதோ கடல் போன்ற சூறாவளிகள், பிரச்சனைகள், வேதனைகள், தொந்தரவுகள், கஷ்டங்கள், வியாதி, பலவீனம், துன்பம், ஆன்மீக ஆண்டவரே, ஸ்பிரிச்சுவல் ஆண்டவரே பேர்டன், ஆண்டவரே, அதே போல பொலிட்டிக்கல் பேர்டன், அரசியல் பளு, பாவம் என்கின்ற பளு,
ஆண்டவரை சட்ட திட்டங்களால் ஏற்படுகிற பளு இவை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அழுத்தினாலும் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறீர், எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் தருகிறீர். இதோ யோனா ஆண்டவரே நினைவேக்கு போ என்று சொல்லும் போது அவன் தர்சீசுக்கு ஓடி போனான். அங்கே தர்சீசுக்கு போகும்போது கடல்ல கொந்தளிப்பு வந்தது, பெரும் புயல் காற்று வந்தது, அவனை தூக்கி எறிந்தார்கள், அமைதியானது. ராஜா நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீர். ஆண்டவரே அன்றைக்கு சீடர்கள் கூட பயந்தார்கள், ஐயோ ஆண்டவரே நாங்கள் சாகுறோமே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று மன்றாடினார்கள். உடனே ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் இறையாதே அமைதியிலாயிரு என்று அதட்டினார். மிகுந்த அமைதி உண்டாயிற்று. சீடர்களை பார்த்து கேட்கிறார், என் நண்பர்களே, என் சீடர்களே, ஏன் நீங்க சந்தேகப்பட்டீங்க? அற்ப விசுவாசமா ஏன் இருந்தீங்க? என்னோடு கூட இருக்கிறீங்களே தெரியலையா, நான் உங்களோடு இருக்கிறேன் தெரியலையா என்று சொல்லி ஆண்டவரை நீ கேட்டீரே, அதே போல எங்கள் வாழ்க்கை பயணத்துல கூட ஆண்டவரே நீர் இருக்க வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். நீரே ஆண்டவரை மாலுமையா இருந்து என் வாழ்க்கை படகை இயக்கும் ராஜா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை நேரத்துல இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதி ராஜா. சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக, ஆடவடி ஜான்சன் சாருக்காக, குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். ஊழியத்தில் இவர்கள் தொடர்ந்து இசை வழி பயணத்திலையும் இந்த பிராட்காஸ்ட் உதவி செய்கிறதிலும் இருக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து திவ்ய பிரசன்னம் ஆண்டவர் இந்த நாளிலே இதை பார்க்கிற கேட்கின்ற எல்லாருடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே அமைதியை சமாதானத்தை தார். வாழ்க்கையில அவர்களும் கூட கடலை போன்று பெரிய கொந்தளிப்பு ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாடலை நாங்கள் பாடினோம், சின்னஞ்சிறிய படகுல ஆண்டவர் போனார். அந்த படகுல எவ்வளோ கஷ்டம் பிரச்சனைகள் வந்த கடலின் வழியாய் வந்தாலும் கர்த்தர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடல் வரிகள் மிக அழகாய் வருகிறது. அதே போல எங்கள் வாழ்க்கையில் இருந்து எங்கள் கஷ்டங்களை துன்பங்களை ஆண்டவரை நீர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரே அமர்த்தி அலைகளை அமர்த்தி சமாதானத்தை தர வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். இதை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற உலக அளவில் இருக்கிற எல்லா மக்களுக்காய் செபிக்கிறேன். வெளிநாட்டு வாழ் மக்களுக்காய், இந்தியாவில் வாழ் மக்களுக்காக, அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்க்காக ஆண்டவர், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, குறிப்பாக கள்ளக்குறிச்சி மக்களுக்காக ஆண்டவர் ஜபிக்கும். நேற்று தினத்துல 40 பேருக்கு மேலாக இந்த கள்ளச்சாராயத்தை பருகி உயிரிழந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய துரதிருஷ்டமான ஒரு செயல் ராஜா. இப்படிப்பட்ட செயல் இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்திலே எங்க நடக்கக்கூடாது. நல்லா இருந்தவர்கள் திடீரென்று மரித்து போனார்கள் என்று சொல்லுகிற போது மிகுந்த மன வேதனையை எங்களால் பெறுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரிப்பட்ட செயல்கள் என்னுடைய தமிழ்நாட்டில் நடக்காதபடி சட்ட ஒழுங்கை என்னுடைய அரசு ஆண்டவரே முதலமைச்சர் தலைமையில மிக சிறப்பாக செய்ய கிருபை தான். ஆட்சி செய்கிற அனைத்து ஆட்சியாளர்களையும் ஆண்டவரே என்னுடைய முதலமைச்சரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நல்ல ஞானத்தை, அறிவை, பலத்தை தந்து வழி நடத்துங்க ராஜா. என்னுடைய பிரதமர், என்னுடைய ஆண்டவரே ஜனாதிபதி, அனைத்து அமைச்சர்களுக்காக, அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இதோ உலக தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய மக்களை அமைதியான முறையில வழிநடத்த கர்த்தர் கிருபை தார். என்னுடைய திருச்சபை நாயர்கள், தந்தையர்கள், ஆர்டர் பாஸ்டர்ஸ்க்காக, மிஷனரிமார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். உலகமெங்கும் பரவலாக ஊழியம் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஸ்தாபனங்களுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக, குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே நேற்று முன்தினத்தில் கூட நகராட்சி ஆணையர் இடத்துல கடிதம் வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து அதற்கான பர்மிஷன் கிடைக்கப்பெற்று ஆண்டவரை மருத்துவமனை செயல்பட கர்த்தர் கிருபை தார். அதற்கான தேவைகளை ஆண்டவர் ஆலோசனைகளை என் தேவன் தர வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் ராஜா. இந்த நாளில கூட இந்த இறை வார்த்தைகளை இல்லங்களில உள்ளங்களில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாளை கண்டு நடி செலுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய வெள்ளூர் கிரைஸ்ட் லூத்தரன் திருச்சபை சார்ந்த ஆண்டவரே டாக்டர் ப்ரொஃபசர் சார்ல்ஸ் சாமுவேல் ஐயா அவனுடைய அன்பு மகள் மிஸ்ஸஸ் மோனிகா செலஸ்கா ஜபிக்கிறோம். அன்பு மகளை ஆசீர்வதிங்க. அன்பு கணவர், பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தன்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது திவ்ய பிரசனம் மகளோடு தங்கி இருக்கட்டும். இந்த புதிய நாள் மகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ராஜா. என்று போல என்று மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ கிருபை தாரும். இதோ அங்கிள் சார்ல்ஸ் சாமுவேலுக்காக, அன்பான மகன் ஜேக்கப்காக, குடும்பத்தின் மக்கள் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதையும் சமாதானத்தையும் தந்து ஆண்டவர் நீர் வழி நடத்தும் ராஜா. அதே போல என்னுடைய எல்மாங்கப்பம் திருச்சபையுடைய தலைவரும் என்னுடைய ஆம்பூர் சபை சங்கத்துடைய எக்ஸிகியூட்டிவ் மெம்பராக இருக்கின்ற டிஎஸ்பி ஆண்டவரே மரியாதைக்குரிய பாஸ்கரன் அவர்களுக்காக, அன்பு மனைவிக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலே என்னுடைய ஆண்டவர் 33வது திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன். கடந்த ஆண்டவரே 33 ஆண்டுகளாக நீர் பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே இடை அயராத அன்பு, ஆண்டவரே சமாதானத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கிறீர். தொடர்ந்து இன்னும் ஆண்டவரை ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவருடைய கிருபைகளை அவருடைய வாழ்க்கையை தாரும். குறிப்பாக இதோ உடைய ILCல ஊழியத்துல ஆண்டவரை அவர் ஈடுபட்டிருக்கிற போது தொடர்ந்து அந்த ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற கர்த்தர் கிருபை தார். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளையும் திருமண நாளையும் நன்றி செலுத்துகிறார்களோ எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறோம்.
பலவீனமானவர்கள் உண்டு, கஷ்டப்படுறவர்கள் உண்டு, துன்பப்படுறவர்கள் உண்டு. எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இப்படியே பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக, இப்படியே நிக்சன் ஐயருக்காக, 1000 அம்மாக்களுக்காக, டீச்சர்ஸ்க்காக, ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்காக, ஆண்டவரை கரஸ்பாண்டன்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கண் நோக்கி பார்த்து நல்ல சுகத்தின் பலத்தை தாரும். தொடர்ந்து நம்முடைய தெய்வீக சமூகம், அன்பின் கரம் இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். நம்முடைய பணிகளையும் பயணங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளில் நம்ம கூட இருப்பதாக. ஆமேன்.